ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புதிதாக பிறக்க இருக்கின்ற 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள். வருடக்கோள்களான குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான் இவர்களுடைய பயணங்களை வைத்தே பலன்கள் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வருடக்கோள்களுடைய பயணங்களை பற்றி பார்க்கலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவானும் சனீஸ்வர பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடக்கோள்களான குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான் இந்த கிரகங்கள் அனைத்துமே இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2026 மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் கடக ராசியிலிருந்து 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசார குருவாக சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி 14ஆம் தேதி வரை அவர் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பார். சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற கேது பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ராகு பகவானும் 2026 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி உங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி ஆண்டு ராசிக்காரர்களுக்கு பகவான் புண்ணியஸ்தானத்திலும் ருணரோக சத்துருஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் பயணம் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் இருப்பதாலும் புண்ணியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் ராகு பகவான் பயணம் செய்வதாலும் ஸ்தானத்திலும் கேது பகவான் பயணம் செய்வதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆண்டு முற்பகுதியிலே உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். செய்யும் தொழிலிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும். மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கடன் அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆண்டு மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள்ளாக சிலர் பூமி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பு பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.